أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد
وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வானங்களையும் பூமியையும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவாசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏது இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிற ஏது இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற மிக உயரிய நோக்கத்திற்காக வேண்டி இந்த சபையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் அருளும் அன்பும் என்றென்றும் மீண்டு நிலவட்டுமாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய முகத்தை பார்ப்பதற்கு நமக்கெல்லாம் ஆசை இருக்கின்றதா என்கின்ற கருப்பொருளை மையமாக கொண்டு எப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய முழு தோற்றத்தையும் காட்டுவான், யாருக்கு இந்த வாக்கியம் கிடைக்கும், அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய வாக்கியம், எந்த கூட்டத்திற்கு அல்லாஹ்வுடைய தோற்றத்தை பார்க்கக்கூடிய வாக்கியம் கிடைக்காது என்கின்ற கருப்பொருளை மையமாக கொண்டு ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு இறை விசுவாசியினுடைய மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை படைத்ததனுடைய நோக்கத்தை திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, என்னை வணங்க வேண்டும், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக. அப்படி அவனை வணங்கக்கூடிய அந்த இறை விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அவருடைய சந்தோஷம் எது தெரியுமா? அவர்களுடைய அந்த மன மகிழ்ச்சி நீங்கள் எண்ணில் அடங்காத அளவிற்கு அவர்கள் சந்தோஷப்படக்கூடிய மன மகிழ்ச்சி எது தெரியுமா? சொர்க்கத்தை காட்டிலும் ஒரு இறை விசுவாசிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எது இருக்க முடியும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டு சொன்னார்கள், நீங்கள் படைச்ச ரப்பிடத்திலே சொர்க்கத்தில் உன்னதமான சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் பிரார்த்தனையிலே கேளுங்கள். இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒரு இறை விசுவாசியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு போய் விட்டாலும் கூட அந்த சொர்க்கமே மறந்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு சந்தோஷம் உண்டு. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார். அந்த சந்தோஷம் என்ன? அந்த படைத்தரக்கூடிய முகத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அந்த சொர்க்கத்தையே மறந்து போய் விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இந்த வாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டாம் சகோதரர்களே. உங்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தவர்களுக்கும் அந்த ரப்புடைய முகத்தை பார்க்கக்கூடிய வாக்கியம் கிடைக்க வேண்டாமா? ஒரு தாய் 10 மாதம் தன்னுடைய குழந்தையை கருவிலே சுமைக்கிறார். அந்த 10 மாதம் அந்த தாய் தன்னுடைய குழந்தையை கருவிலே சுமைக்கின்ற பொழுது அவருடைய கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களையும் நம்மால் வர்ணிக்க முடியாது. ஆனால் அந்த குழந்தையை ஈட்டெடுத்த பொழுது அவளுக்கு இனம் புரியாத ஒரு பாசம், அவளுடைய கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் பறந்து போய்விடும் அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது. 2 வருட காலம், 3 வருட காலம், 5 வருட காலம் ஒரு கணவன் வெளியூருக்கு வியாபாரத்திற்காக சென்று பிறகு
தன்னுடைய மனைவியையும் மக்களையும் அவன் கடந்து வந்து பார்க்கின்ற பொழுது அந்த 5 வருடத்துடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் மறந்து போவதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை இறை விசுவாசிகள் அந்த சொர்க்கத்தில் படைத்தரக்கூடிய முகத்தை பார்ப்பதை கொண்டு அடைவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஒன்றை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் இந்த செய்தியை உள்ளத்திலே ஆழமாக நீங்கள் பதிய வைத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை வழங்கி அந்த சொர்க்கத்தில் நாம் அப்படியே உலா வந்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்த கிதாபுகளை நாம் படித்தோமோ, எந்த பயான்களின் மூலமாக நாம் ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கையை நாம் படித்திருந்தோமோ, அப்படிப்பட்ட உன்னதமான நபித்தோழர்கள் எல்லாம் அந்த சொர்க்கத்திலே இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி அந்த சொர்க்கத்திலே நாம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த சொர்க்கத்திலே நீங்களும் நானும் பார்த்தால் அந்த சந்தோஷத்தை வர்ணிக்க முடியுமா? கற்பனை செய்து பார்க்க வேண்டும் சோதரர்களே. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்களும் நானும் நம்முடைய கண்களை கொண்டு பார்க்கின்ற பொழுது எவ்வளவு சந்தோஷம் நமக்கு உண்டாகும். நீங்கள் தான் உமரா? ரலியல்லாஹு அன்ஹு வரவு அன்ஹு, அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்கள் தானா? இவ்வளவோ பயான்களை நாங்கள் உங்களுடைய வரலாறுகளை கேட்டிருக்கிறோமே, உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்திருக்கின்றோமே, உங்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அருளை வழங்கி இருக்கிறான் என்று சொல்லுவோமா இல்லையா? கொஞ்சம் கடந்து சென்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு சந்தோஷம் நமக்கு உண்டாகும். சுப்ஹானல்லாஹ். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனிதனுடைய ஈமானை நீங்கள் ஒரு தராசிலே கொண்டு வந்து வைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமானை மறுதட்டிலே வைத்தால் அவருடைய ஈமானுடைய தராசுடைய அந்த தட்டு நான் கனத்திருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த சொர்க்கத்திலே நீங்களும் நானும் பார்த்தால் அந்த சந்தோஷத்தை உங்களால் என்னால் வர்ணிக்க முடியுமா சொல்றீங்களே? இதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் எண்ணற்ற நபித்தோழர்களை பார்க்கின்றவர்கள் அந்த சந்தோஷத்தை வர்ணிக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு வகையான சந்தோஷம் சொல்றீங்களே. அடுத்து நீங்கள் கொஞ்சம் கடந்து நாம் செல்கின்ற பொழுது அவர்கள் கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய நீர் தடாகத்தின் அருகே ஒரு மாமனிதர் என்று கொண்டிருப்பார். அவர் யார்? அந்த தலைவர் யார்? அந்த மாமனிதர் யார் சொல்வார்கள்? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகில உலக மக்களுக்கெல்லாம் அருள்பொழியாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா அர்சல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸி பஸீரன் வ நதீரா, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இறுதி தூதராக நான் அனுப்பிய அந்த தூதரை நீங்களும் நானும் நம்முடைய கண்களை கொண்டு பார்க்கின்ற பொழுது எவ்வளவு சந்தோஷம் நமக்கு உண்டாகும். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சுன்னாவை இந்த பூமியிலே நான் மரணிக்கக்கூடிய காலம் வரை பின்பற்ற வேண்டும் என்று வாழ்ந்தவன். நீங்கள் எதையெல்லாம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தீர்களோ சுன்னாவாக அதை நாங்கள் ஏற்று நடந்தோம். உங்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கினான் என்கின்ற சந்தோஷத்தை நம்மால் வர்ணிக்க முடியுமா? அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சொர்க்கத்திலே பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம் நமக்கு உண்டாகும் சொல்றார்கள். இதையெல்லாம் காட்டிலும் ஒரு சந்தோஷம் உண்டு. அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்களும் நானும் இறையச்சம் கொண்ட தக்வாவுடைய மூமின்கள் அந்த வறுமை நாளில் அல்லாஹ்வை பார்க்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி சொல்றார்கள். இந்த வாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இந்த வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கூட்டத்திற்கு வழங்குவார். இந்த கூட்டத்திற்கு இந்த வாக்கியத்தை அல்லாஹ் வழங்க மாட்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், மூமின்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் புரிந்து நில்லுங்கள். இந்த நேரத்தில் வலது பக்கத்திலே நல்ல மூமின்கள் எல்லாம் வரிசையாக அணியாக நிற்பார்கள். பாவிகள் எல்லாம் இடது பக்கத்திலே நின்று கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் தான் பேரழகாளன் வருவான். மிகப்பெரிய அழகிற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எண்ணற்ற பறவைகளுடைய அழகை பார்த்து ரசிக்கிறோமே, கோடிக்கணக்கான பறவைகளுடைய அழகை பார்த்து ரசிக்கின்றோமே, கடலிலே இருக்கின்ற மீன்களுடைய அலைகளை பார்த்து ரசிக்கின்றோமே, கால்நடைகளுடைய எவ்வளவோ வகையான மிருகத்தினுடைய அலைகளுடைய படைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து அலையை வாரி வாரி
கொட்டி வைத்திருக்கிற அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு அழகாக இருப்பான் சொல்றார். அந்த ரப்புடைய முகத்தை நீங்கள் நானும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் இதை விட பெரிய என்ன நியாமத் நமக்கு வேண்டும் சொல்றார். அந்த ரப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய முகத்தை இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருமையான திருமறை குர்ஆனுடைய 89வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனத்தை சொல்கிறான். வானவர்கள் எல்லாம் அணியணியாக சொப்பு சொப்பாக நின்று கொண்டிருப்பார்கள். நான் எவ்வளவு வானவர்களை இந்த பூமியிலே படைத்திருக்கிறேன். அந்த வானவர்கள் எல்லாம் அணியணியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் وَجَاءَ رَبُّكَ وَالْمَلَكُ صَفًّا صَفًّا மலக்குகள் எல்லாம் அணியணியாக இருப்பார்கள். துறையிலே நாம் இருப்பதை போல சொப்பு சொப்பாக அந்த மலக்குகள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சபைக்கு வருவேன் என்று தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். வக்தாலுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன் பாவிகள் தனியாக இருப்பார்கள், மூமின்கள் தனியாக இருப்பார்கள். பாவிகளுக்கு அந்த வாக்கியம் கிடைக்காது. எவ்வளவோ உரைகள் சொல்லப்பட்ட போதும் அந்த உரையை நாம் சடங்காக கேட்டுவிட்டு சென்றவர்களுக்கு அந்த வாக்கியம் கிடைக்காது. தொழுகையை பேணுங்கள் என்று காலம் முழுக்க பேசிக் கொண்டிருந்த பொழுது அதையெல்லாம் உதாசீனப்படுத்தி வாழ்ந்தவர்களுக்கு அந்த வாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 60 வருட காலத்தை இந்த பூமியிலே வாழ்வதற்கு வாய்ப்பை கொடுத்தும், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தும், செல்வத்தை கொடுத்தும், வசதி வாய்ப்பை கொடுத்தும், வாகனத்தை கொடுத்தும், நல்ல மனைவியை கொடுத்தும், மக்களை கொடுத்தும், சுகபோகமான வாழ்க்கையை கொடுத்தும், அல்லாஹ்வை மறந்து நடந்த காபிர்களுக்கு, இணைப்பாளர்களுக்கு, பாவிகளுக்கு அந்த வாக்கியம் கிடைக்காது. யாருக்கு அந்த வாக்கியம் கிடைக்கும்? யாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாக்கியத்தை கொடுப்பான் தெரியுமா? இரவு நேரத்தில் உறங்கச் செல்கின்ற பொழுதும் அல்லாஹ்வை நினைத்து உறங்கியவன், அதிகாலை நேரத்தில் ஹய்யா அலல் ஸலா என்ற அந்த வார்த்தையை கேட்டவுடன் போர்வையில் உதறி தள்ளியவன், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்கிற சப்தத்தை காதிலே கேட்டு தன்னுடைய மனைவியை தட்டி எழுப்பி தான் தொழுவதற்காக இறை இல்லத்தை நோக்கி வந்த அந்த பூமிக்கு அந்த இறை விசுவாசிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாக்கியத்தை கொடுப்பான். தன்னுடைய வலதுகரம் கொடுக்கக்கூடிய தர்மம் இடதுகரம் தெரியாத அளவிற்கு மக்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்தை இந்த பூமியிலே கொட்டி இறைத்தவர்களுக்கு அந்த வாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பார். அல்லாஹ்வுடைய நியமத்தை இந்த பூமியை அனுபவித்துக் கொண்டு படைத்தரப்புக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ, முத்தகீன்களாக மூமின்களாக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாக்கியத்தை கொடுப்பான் சொல்றார். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் 18வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனம், யார் தன்னுடைய இறைவனை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, படைத்தவருடைய முகத்தை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் சாலிஹான நல்ல அமல்களை தொடர்ச்சியாக செய்து வரட்டும். ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி வல்யஅமல் அமலன் சாலிஹன், யார் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் நல்ல அமல்களை தொடர்ச்சியாக செய்து வர வேண்டும். மேலும் வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அந்த ரப்புக்கு இணை வைத்து விடாமல் இருக்கட்டும். அந்த ரப்புக்கு இடையூறுகளை கற்பிக்காமல் இந்த பூமியிலே வாழ்ந்தால், படைத்த ரப்புக்கு மட்டுமே அடிபணிந்து வாழ்ந்தால், படைத்த ரப்புக்கு மட்டுமே இந்த பூமியிலே தன்னுடைய தலையை சாய்த்து வாழ்ந்தால், எந்த வகையான ஒரு இணை கற்பிக்கும் இந்த உலகத்தில் இல்லாமல் வாழ்ந்தால் அந்த பூமிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாக்கியத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார். 3வது அத்தியாயத்தினுடைய 57வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், எவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்களை செய்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலியை அல்லாஹ் வழங்குவான், அதை காட்டிலும் சிறந்த கூலியை வழங்குவான். முஹதிஸீன்கள் இதற்கு விளக்க உரையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மூமின்களுக்கு அவர்களுக்குரிய கூலி என்பது வழங்குவது மட்டுமல்லாமல் அதை காட்டிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே வழங்குவதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அதுதான் படைச்சக்கூடிய தோற்றத்தை மூமின்களுக்கு காட்டுவது. இதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்திலே காட்டுகிறான். அவர்கள் செய்த நற்கூலியை காட்டிலும் சிறந்த ஒன்றை அல்லாஹ் இந்த சொர்க்கத்திலே வழங்குவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தோற்றத்தை விசுவாசிகள் பார்ப்பார்கள். வஅம்மல்லதீன ஆமனூ வஅமிலூ ஸாலிஹாத்தி
அவர்கள் செய்த கூலிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலியை வழங்குவதோடு அதை காட்டிலும் சிறந்த ஒன்றை இந்த சொர்க்கத்திலே கொடுப்பேன். அதுதான் அல்லாஹ்வை பார்ப்பது என்று சொல்கிறார். மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 110வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நபிமார்கள் செய்த பணி இறை விசுவாசிகளும் செய்தால் இந்த உலகத்தில் 950 ஆண்டு காலம் உழைப்பு செய்தவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எண்ணற்ற நபிமார்கள் இந்த உலகத்திலே தாவா பணியை செய்தார்கள். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், படைத்த ரப்புக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், இளைஞர்களை கற்பிக்காதீர்கள், படைத்த ரப்பெல்லாம் அவர்களை பார்த்து படைத்து உங்களுக்கு எல்லா தேவைகளையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு மட்டுமே நீங்கள் அடிபணியுங்கள் என்று எல்லா நபிமார்களும் செய்த பணியை நீங்கள் செய்தால் அந்த வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸி தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்தில் நீங்கள் சிறந்தவர்கள். எதற்காக வேண்டி? நீங்கள் நன்மையை ஏறிக்கொண்டே இருக்கிறீர்கள், தீமையில் இருந்து மக்களை தடுத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இந்த பணி யார் செய்தது? இந்த பணியை யார் செய்தது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர்மார்கள் இந்த உலகத்திலே செய்த இந்த பணியை நீங்கள் செய்தால் அந்த ரப்புடைய முகத்தை பார்க்கக்கூடிய வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மூலமாக சொல்கிறார். இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 165வது வசனம், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பதில் உறுதியாக இருப்பார்கள். அல்லாஹ்வை நேசிப்பதில் அவர்கள் தான் தோன்றித்தனமாக இருக்க மாட்டார்கள். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய விஷயத்தில் அவர்கள் மிக மிக அழகாக இருப்பார்கள், மிக நெருக்கமாக இருப்பார்கள். இரவு நேரங்களில் எல்லாம் உறங்குகின்ற நேரத்திலும் கூட படைத்தவர்களுக்காக வேண்டி இந்த பூமியை எடுத்து அந்த இறைவனிடத்திலே தன்னுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அவர்கள்தான் இறை அச்சமுடைய தக்வாவுடைய மூமின்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அந்த மக்களுக்கு அந்த வாக்கியம் உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 58வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யார் பகைத்துக் கொண்டார்களோ அவர்களோடு இந்த மூமின்கள் நேசம் கொள்ள மாட்டார்கள், அவர்களிடத்தில் அன்பு காட்ட மாட்டார்கள், அவர்களோடு இணைந்தமாக இருக்க மாட்டார்கள். காரணம், இவருடைய ஈமானும் அவர்களோடு சேர்ந்தால் பலவீனப்பட்டு போய்விடும் என்பதை உணர்ந்த இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பகைத்துக் கொண்டவர்கள், அல்லாஹ்வை திட்டக்கூடிய, அல்லாஹ்வை ஏளனம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை இழிவாக பார்க்கக்கூடியவர்களோடு இணக்கமாக இறை விசுவாசி இருக்க மாட்டான். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ ஆதுன மன் ஹாதல்லாஹ ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலை பகைத்துக் கொண்டவன், அல்லாஹ்வை பகைத்துக் கொண்டவனோடு ஒரு மூமின் என்றைக்கும் ஒன்று சேர்ந்து இருக்க மாட்டான். அதை தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலவ் கானு ஆபாஅஹும், அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவ் அபுனஹும் தங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானுஹும் தங்களுடைய சகோதரர்களாக அவர்கள் இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்துஹும் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களை இவர்கள் விலகி இருப்பார்கள். அவர்களிடத்திலே இவர்கள் அல்லாஹ்வை வெறுக்கக்கூடியவர்களிடத்திலே இவர்களும் பொறுப்பை உணர்ந்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்தாலும் அவர்கள் விஷயத்திலே அவர்கள் ஆழமான சிந்தனையோடு தான் செயல்படுவார்கள். உலாயிக கத்தலத்தி குலூபிஹிமுல் ஈமான், அத்தகைய அந்த மக்களுடைய ஈமானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதி பதித்து வைத்து விட்டான், முத்திரை வைத்து விட்டான். அவர்கள் ஈமானுக்கு சொந்தக்காரர்கள். அவருடைய ஈமானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதி பதித்து வைத்து விட்டான். அவர்கள் தக்வாவை நிறைவேற்ற முடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறிவிட்டு அடுத்து சொல்கிறான், வஅய்யதுஹும் ஃபீ ரூஹின் மின்ஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னிடமிருந்து தன்னுடைய அருளை, ரூஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அருளை ஆன்மாவை கொண்டு அவருடைய உள்ளத்தில் ஈமானை பலப்படுத்தி இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அந்த மக்களுக்கு தான் சொர்க்கத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். காலிதீன ஃபீஹா அபதா, அதே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சொர்க்கத்தில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள், நானும் அவர்களை பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தொடர்ந்து சொல்கிறான், உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அவர்கள்தான் என்னுடைய கூட்டத்தினர். அதான் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்,
அவர்கள் யார்? உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அவர்கள் என்னுடைய கூட்டத்தினர்கள், அவர்கள் என்னுடைய ஈமானுக்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் தக்வாவுடையவர்கள், முத்தகீன்கள். அந்த மூமின்களுக்கு, அல்லாஹ்வை நேசம் கொள்ளக்கூடிய மூமின்களுக்கு அந்த வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் அந்த ரப்புடைய முகத்தை பார்க்கக்கூடிய வாக்கியத்தை வழங்குவேன் என்று சொல்கிறார். 57வது அத்தியாயத்துடைய 21வது வசனத்தில் சொல்கிறான், மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வந்தால் உங்களுக்கும் அந்த வாக்கியம் உண்டு. பாவம் செய்து விட்டோம், அநியாயம் செய்து விட்டோம், அக்கிரமங்களை புரிந்து விட்டோம், இனி எங்களுக்கு மீற முடியாதா, விமோசனம் கிடைக்காதா என்று படைத்த ரப்பின் மீது ஆதரவு வைத்து அந்த ரப்புக்காக வேண்டி நீங்கள் சரணடைந்து இனிமேல் இந்த பாவத்தில் நான் ஈடுபட மாட்டேன் என்கின்ற அசைக்க முடியாத ஈமானோடு இந்த பூமியில் நீங்கள் மனம் திரும்பி வாழ்ந்தால் வஸ்தாரிபு இலா மஹ்பரத்தின் ரப்பிக்கும், அந்த ரப்பினுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முகத்தை பார்க்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவான். 3வது அத்தியாயம் 135வது வசனம், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا. பாவம் செய்து அடியார்கள், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்தவர்கள் மூமின்கள் அந்த நேரத்தில் நினைப்பார்கள், நான் பாவம் செய்து விட்டேன், நான் அநியாயம் செய்து விட்டேன், என்னுடைய ரப்புடைய கட்டளையை மீறிய காரியத்தை செய்து விட்டேன். உடனே மனம் திருந்துவார்கள், படைத்த ரப்பின் பக்கம் மீண்டு வருவார்கள், சன்னிதானத்திலே விழுந்தாடுவார்கள். அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். புகாரின் நபிமொழி தொகுப்பிலே 7435வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க முடியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சத்தியமாக வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கரத்திலே உண்டோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக அந்த ரப்புடைய முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த கூட்டத்திலே அந்த மஹ்ஷர் மைதானத்திலே எப்படி நாங்கள் அந்த ரப்புடைய முகத்தை பார்க்க முடியும் என்று கேட்டார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மேகமூட்டம் இல்லாத நாளில் சூரியனை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? அதே போல நீங்கள் சந்திரனையும் சூரியனையும் எப்படி பிரச்சனை இல்லாத நாட்களில் பார்ப்பீர்களோ, வெண்மையாக பார்ப்பீர்களோ, இதே போல அந்த ரப்புடைய முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். யாருக்கு அந்த வாக்கியம்? மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள், தக்வாவோடு வாழக்கூடியவர்கள், இறையச்சத்தோடு சாலிகான அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வாக்கியம் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். 75வது அத்தியாயத்துடைய 22வது வசனம், உஜூஹு யௌமஇதின் நாலிரா, அந்நாளில் சில முகங்கள் பிரகாசமாக இருந்து கொண்டே, அவருடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும் அந்த நாளில். காரணம், அந்த படைச்சரக்கூடிய முகத்தை பார்ப்பதற்கு இவர்கள் மூமின்கள் தயாராக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். முஸ்லிமின் நபிமொழி தொகுப்பில் 316வது ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் இணை வைத்த கூட்டம், கல்லை வணங்கியவர்கள், மண்ணை வணங்கியவர்கள், சூரியனையும் சந்திரனையும் கடவுளாக வழிபட்ட கூட்டங்கள் எல்லாம் ஒன்றாக வருவார்கள். அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்பட்ட நரகத்திற்கு ஓட்டப்படுவார்கள். இப்படி ஒவ்வொரு கூட்டமும் வந்து நரகம் செல்லும். ஒரு கூட்டம் மட்டும் ஒரு மலைக்கூட்டின் மீது அமர்ந்து கொண்டிருப்பார்களாம். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சப்தம் வரும். யார் பேசுவது தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய குரல் அந்த இடத்திலே வருகிறது. சொல்றார், நாமெல்லாம் கபரிலே அடைக்கப்பட்ட பொழுது ஒரு சப்தம் வரும் அந்த கபரை நோக்கி. மாணவர்கள் கேள்வி கேட்ட பிறகு ஒரு மூமின் சொல்லுவார், யா அல்லாஹ், உனக்காகத்தான் நான் வாழ்ந்தேன், நீதான் ரப், இவர்தான் என்னுடைய ரசூலுல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று கபரிலே அந்த கேள்விக்கு பதில் சொல்லப்படுது. அந்த வானத்தில் இருந்து ஒரு சப்தம் கபரை நோக்கி வரும். அந்த சப்தம் யார் பேசுவது தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான் அந்த கபரிலே. இந்த அடியான் சொல்வது உண்மைதான், சொர்க்கத்துடைய வாசலை திறந்து வைத்து விடுங்கள், சொர்க்கத்துடைய காற்றை இந்த கபரிலே இவனுக்கு அனுபவிக்கப்படுங்கள் என்று அந்த இடத்தில் சொல்லப்பட்ட இவன் போல அந்த சப்தத்தை இரண்டாவது முறையாக அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய குரலை ஒரு இறை விசுவாசிகள் கேட்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இந்த மலைக்கூட்டின் மீது நீங்கள் எதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன காரணம்? அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக. யார் அவர்கள்? இணை வைக்காதவர்கள், பாவம் செய்யாதவர்கள், அல்லாஹ்விற்கு மட்டுமே அடிபணிந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள்,
ஏகத்துவத்தை நிலைநாட்டியவர்கள். இப்படிப்பட்ட அந்த இறை விசுவாசிகள் அந்த மலை கொட்டின் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அல்லாஹ் பேசுகிறார், நான் இங்கு வருவேன், இப்படி உங்களுக்கு தெரியும், என்னை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று உங்களுக்கு எப்படி இந்த முன்னறிவு தெரியும்? யா அல்லாஹ், நீ உன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லவில்லையா? நீ உன்னுடைய திருமறை குர்ஆனுடைய 68வது அத்தியாயத்துடைய 42வது வசனம், யௌம யன்சகு சாக்கி, நீ அந்த மறுமை நாளிலே வருவாய், பாவிகள் எல்லாம் நரகத்தில் போட்டப்படுவார்கள். அந்த நேரத்திலே இறை விசுவாசிகள் ஒரு மலை கூட்டின் மீது அமர்ந்து கொண்டிருப்பார்கள். உன்னுடைய சப்தம் கேட்கும், அவர் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். உடனே நீ ஒரு திரையை அகற்றுவாய், உன்னுடைய தோற்றத்தை மூவிகள் பார்ப்பார்கள் என்று நீ சொன்னாயே, அதை நம்பி இந்த மலை கூட்டின் மீது நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தக்வாவுடையவர்கள் சொல்வார்கள். இதை கேட்ட உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், என்னை இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுது இப்படி நம்பினீர்களா? எனக்கு இந்த வாழ்க்கைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தீர்களா? உங்களை இந்த நேரத்திலே நான் கண்ணியப்படுத்துகிறேன், உங்களை இந்த நேரத்திலே நான் மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்படுத்த போகிறேன் என்று சொல்லி இந்த இடத்திலே திரையை அகற்றுகிறான். தன்னுடைய பாதத்தை அந்த பூமிகளுக்கு மத்தியிலே வைக்கிறான். ரப்புடைய தோற்றத்தை அந்த மக்கள் பார்க்கிறார்கள். உடனே சுஜூதிலே ரப்புடைய பாதத்திலே அந்த பூமிகள் விழுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், 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 அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மிக தூய்மையானவன் யா அல்லாஹ், இந்த வாக்கியத்தை எங்களுக்கு வழங்கியதற்காக, உன்னை பார்த்த வாக்கியம் எங்களுக்கு கிடைத்ததற்காக, நீ சொன்னாய் என்பதற்காக வேண்டித்தான் இந்த பூமியிலே ஹராமை விட்டு நாங்கள் விளைகிறோம் யா அல்லாஹ். நீ சொன்னாய் என்பதற்காகத்தான் தக்வாவோடு இறையச்சத்தோடு இந்த பூமியிலே நாங்கள் நடந்தோம் யா அல்லாஹ். அதற்குரிய பிரதிபலனை இந்த நேரத்திலே நாங்கள் பார்த்து விட்டோம் யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பாதத்திலே இருந்து நபிமொழி தொகுப்பிலே இடம்பெற்ற செய்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தன்னுடைய கரத்தை கொண்டு தூக்குவான் சொல்கிறார். இந்த வாக்கியம் உங்களுக்கு எனக்கு கிடைக்க வேண்டாமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய தாய் தந்தைக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் தாய் தந்தைக்கும் கிடைக்க வேண்டாமா? அல்லாஹ் தன்னுடைய கரத்தை கொண்டு தூக்குவான். தங்கத்தினால் ஆன, வீடூரியத்தினால் ஆன, முத்துக்களினால் ஆன மாலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கழுத்திலே போட்டு கௌரவப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கரம் அந்த பூமியுடைய கரத்தோடு ஒன்று சேரும். அவர்களை அல்லாஹ் அப்படியே அழைத்துக் கொண்டு போய் சொர்க்கத்திற்கு விடுவான். இந்த வாக்கியம் உங்களுக்கு எனக்கு கிடைக்க வேண்டாமா? இந்த அருள்கொடை உங்களுக்கு எனக்கு கிடைக்க வேண்டாமா? அந்த சொர்க்கத்திலே விட்ட பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பார்த்து கேட்கிறான், இனி உங்கள் மீது நான் கோபப்பட போவதே கிடையாது. உங்கள் மீது என்னுடைய கோபம் ரோசம் இருக்கவே இருக்காது. என்னுடைய சந்தோஷத்துக்குரியவர்கள், என்னுடைய விருந்தாளிகள் நீங்கள். உங்களை நான் நேசிக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், ஏதாவது கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உள்ளம் சொல்கிறது, ஏதாவது கேளுங்கள். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட அதாவது மக்கள் அனுபவித்து நரகம் ஓட்டப்பட்ட பொழுதும் உன்னுடைய அருளை கொண்டு நாங்கள் இந்த சொர்க்கத்திற்குள்ளே வந்தோமே, இதை காட்டிலும் வேறு ஞாபகத்தை வேறு என்ன வேண்டும்? இந்த சொர்க்கத்தை நீங்கள் வழங்கினாய், இதை காட்டிலும் கூடுதல் ஞாபகங்களுக்கு என்ன வேண்டும்? இல்லை, அப்படி சொல்லாதீர்கள். உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். யா அல்லாஹ், எங்களுக்கு இதே மிகப்பெரிய ஞாபகம், இதை காட்டிலும் வேறு என்ன வேண்டும்? இல்லை, இதை காட்டிலும் ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு மீண்டும் காட்டப் போகிறேன் என்று மீண்டும் தன்னுடைய திரையை அகற்றி முழு தோற்றத்தையும் காட்டுகிறார். அந்த சொர்க்கத்திலும் அந்த பூமியில் மீண்டும் சுதியிலே இருக்கிறார்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிறார்கள் என்ற நபிமொழியை நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் எவ்வளவு அருள்பொழி எல்லாம் நீங்கள் நான் இந்த நபிமொழியை அறிந்த பிறகும் இந்த பூமியிலே நாம் தான் தோற்றித்தனமாக வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய கை சேதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கு இந்த வாக்கியம் கிடைக்காது? நம்முடைய முகத்தை பார்க்கக்கூடிய அந்த வாக்கியம் எந்த பாவிகளுக்கு கிடைக்காது? யார் அவர்கள்? இப்படிப்பட்ட கூட்டத்தினுடையவர்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது ஜும்ஆவுடைய உரையில் நாம் புரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين
وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பிற்கும் வாசத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய இந்த வாரத்தினுடைய ஜும்மாவுடைய கலெக்ஷன் அல்லாஹ்வுடைய இந்த இறை இல்லத்தினுடைய கட்டுமான பணிகளுக்காக எடுக்கப்படுகிறது. 3 ஆண்டு காலமாக சிறிய சிறிய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர முழுமையாக இந்த பணிகள் சீராக முடியப்படவில்லை. ஆகவே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் பெரியவர்களும் உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த பள்ளிவாயுடைய கட்டுமான பணிக்காக வேண்டியும் பராமரிப்பு செலவினங்களுக்காக வேண்டியும் கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது, ரப்புடைய முகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு வழங்க மாட்டேன் என்று தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அந்த மக்களுடைய கூட்டத்திலே இருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய மனைவி மக்களையும் என்னுடைய மனைவி மக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். அந்த கூட்டம் அல்லாஹ்வுடைய தேசத்திலே இருந்து விலகிய கூட்டம். அந்த கூட்டம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தமில்லாத ஒரு கூட்டம். அந்த கூட்டம் பாவிகளுடைய கூட்டம், இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டம். அவர்களை பற்றித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், என்னை பார்க்காத நபர்கள் யார், என்னுடைய அருளிலே இருந்து தூரமான நபர்கள் யார் தெரியுமா? 20வது அத்தியாயத்தினுடைய 124வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஸத்துன் வந்தா வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா. என்ன நடக்கிறது? யார் என்னுடைய போதனையை புறக்கணித்தானோ, என்னுடைய அறிவுரை இந்த பூமியிலே சொல்லப்பட்ட பொழுது யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருக்கடியான வாழ்வை உண்டாக்குவான். மறுமை நாளில் அவர்களை குருடனாக குருடன் பார்க்க முடியுமா? குருடனாக இழிவாக ரப்புல் ஆலமீன் அந்த மறுமை நாளிலே இருக்குவான். காரணம், எவ்வளவு ஜும்மா உரைகள் பேசப்பட்டது, எவ்வளவு நபிகள் மூலமாக மார்க்கம் சொல்லப்பட்டது, எவ்வளவு கிதாபுகளுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது, எவ்வளவு நபருடைய தாவங்களுடைய காதிலே விழுந்தது, எவ்வளவு திருமறைகளுடைய ஆயத்தினை கேட்டிருக்கிறோம், எவ்வளவு நபிமாருடைய வாழ்க்கை வரலாறுகளை நபி தோழருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்திருக்கிறோம். மாற்றம் கிடைத்ததா? என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் கிடைத்ததா? நான் ஒரு மூமினாக வாழ்வதற்கு முயற்சி செய்தேனா? என்னுடைய மனைவி மக்களுக்கு மார்க்கத்தை போதித்தேனா? நான் ஒரு இறை விசுவாசியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருந்திருந்தால் நான் தப்பித்திருப்பேன். அந்த நிலையிலே இருந்து விலகியவன் என்னுடைய போதனையை புறக்கணித்த மக்களுக்கு நெருக்கடியான வாழ்வை நான் உண்டாக்குவேன். அவர்களை மறுமையினாலே குருடனாக நான் எழுப்புவேன். அந்த மக்களுக்கு அந்த வாக்கியம் கிடைக்காது. 20வது அத்தியாயம் 125வது வசனம். قال ربي لما حشرتني أعمى وقد كنت بصيرا. இந்த உலகத்தில் நான் பார்வையுடையவனாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எனக்கு பார்வைகள் இருந்தது. இந்த மறுமை நாளில் ஏன் நீ குருடனாக இருக்கிறாய்? ஏன் எனக்கு பார்வைகள் இல்லாமல் போனது? மறுமை நாளிலே இறைவனிடத்திலே பேசுகிறார்கள் மக்கள், பாவிகள் பேசுகிறார்கள், அல்லாஹ்வை மறந்து நடந்தவர்கள் பேசுகிறார்கள். உலகத்திலே எனக்கு கண் இருந்தது, மறுமையிலே எனக்கு கண் இல்லை. ஏன் இந்த நிலை எனக்கு கேட்கிறார்கள்? அல்லாஹ் பதில் சொல்கிறான். 20வது அத்தியாயம் 126வது வசனம். قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. என்னுடைய வசனங்கள் உனக்கு ஓதி காண்பிக்கப்படலையா? இந்த மார்க்கத்தை பற்றி உனக்கு இந்த உலகத்திலே போதிக்கப்படவில்லையா? எவ்வளவோ செய்திகள் உனக்கு சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட பொழுதும் கூட ஜும்மாவிலே இமாம் தொழுகை நடத்தும் போதுதான் வந்தார். எவ்வளவோ செய்திகள் பேசப்பட்ட பொழுதும் வாரத்திலே ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வெள்ளிக்கிழமை தொழுதார். எவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டும் வருடத்தில் ஒரே ஒரு மாதம் மட்டும் முஸ்லீமாக இருந்தார். இப்படி என்னை புறக்கணித்து என்னை உதாசீனப்படுத்தி வாழ்ந்த காலத்தினால் இப்பொழுது நானும் உன்னை உதாசீனப்படுத்தினேன். என்னை நீ மறந்தாய், இப்பொழுது உன்னை நான் மறக்கிறேன். என்னுடைய அருள் இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்காது என்று இறைவன் அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான். இதுதான் அந்த கூட்டம். அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர்களை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்காத கூட்டம் இந்த பாவிகள் தான். அவர்களை பற்றி அல்லாஹ் இன்னொரு என்ன சொல்கிறான் தெரியுமா? 75வது அத்தியாயம் மிகப்பெரிய கை சேர்க்கக்கூடியவர்கள். 24வது வசனம்.
وَوُجُوهٌ يَوْمَئِذٍ بَاسِرَةٌ. அந்நாளில் சில முகங்கள், பாதிகளான அந்த முகங்கள் சோகமாக இருக்குமா? அந்த நேரத்தில் அந்த கூட்டத்திலே உள்ளவருடைய முகங்கள் சோகமாக இருக்கும். 80வது அத்தியாயம் 40வது வசனம், وَوُجُوهٌ يَوْمَئِذٍ عَلَيْهَا غَبَرَةٌ. அந்நாளில் அந்த மக்களுடைய முகங்கள் மீது புழுதி படித்துக் கொண்டே இருக்கும். அந்த கூட்டம் இடது பக்கத்திலே இருந்த அந்த பாவியுடைய முகத்திலே புழுதிகள் படித்துக் கொண்டே இருக்கும். 80வது அத்தியாயம் 41வது வசனம், அந்த முகத்திலே கருமை மூடி இருக்கும். கருவிருத்த மக்களாக மாறி போய்விடுவார்கள். 88வது அத்தியாயத்துடைய 2வது வசனம், அந்நாளில் அந்த மக்களுடைய முகங்கள் அவமானத்தினுடைய வெளிப்பாடாக அவர்கள் அவமானத்தோடு பணிவோடு அந்த நேரத்திலே இருப்பார்கள். 75வது அத்தியாயம் 25வது வசனம், தமக்கு இந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒரு பேராபத்து ஏற்பட போகிறது என்பதை அந்த உள்ளம் புரிந்து கொள்ளும். மிகப்பெரிய கைசேதம் எனக்கு அடைய போகிறது என்பதை அந்த உள்ளம் தெரிந்து கொள்ளும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி 79வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்திலே சொல்கிறான், அபுசாருஹா ஹாஷிஆ, அவருடைய பாதையில் தாழ்ந்திருக்கும் உயர்ந்திருக்க, அவருடைய பாதையில் தாழ்ந்திருக்கும். 80வது அத்தியாயத்தினுடைய 42வது வசனம், உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா, அவர்கள் தான் ஏக இறைவனை மறுத்த பாவிகள், அல்லாஹ்வை மறைந்தான கூட்டம், அல்லாஹ்விற்கு இணை வைத்து வாழ்ந்த கூட்டம், படைத்தரப்புக்கு நன்றி உள்ள மக்களாக வாழாத கூட்டம், அல்லாஹ்வை உதாசீனப்படுத்தி வாழ்ந்த கூட்டம், ரப்புடைய வசனங்கள் கேட்டும் புறக்கணித்த கூட்டம், தன்னை முஸ்லிமாக அலங்கரிக்காத கூட்டம், தன்னுடைய மார்க்கத்தை இந்த பூமியிலே மேலோங்கரிப்பதற்கு முயற்சி செய்யாத கூட்டம், அவர்கள் தான் ஏக இறைவனை மறுத்த பாவிகள். 88வது அத்தியாயத்துடைய 3வது வசனம், அயனிமத்துன் நாசிவா, அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த மக்கள் தீமையான காரியத்தில் உறுதியாக இந்த பூமியிலே செயல்பட்டார்கள். பாவத்தை தேடி தேடி செய்தார்கள், அலைந்து செய்தார்கள், 4 சோறுக்குள்ளே செய்தார்கள், வெளிப்படையாக செய்தார்கள், அந்தரமாக செய்தார்கள். இந்த பாவத்தை உறுதியாக செயல்பட்ட இந்த மக்களை தான் அந்த நேரத்திலே நாம் பிடிப்போம். அந்நாளில் சில உள்ளங்கள் கலக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். அந்த கூட்டத்திலே இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை நீ பாதுகாக்க வேண்டும் சொல்கிறார். உங்களுடைய மனைவி மக்களையும் என்னுடைய மனைவி மக்களையும், உங்களுடைய தாய் தந்தையும் என்னுடைய தாய் தந்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கூட்டத்திலே இருந்து பாதுகாக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், என்ன தெரியுமா? அதே நேரத்தில் சில முகங்கள் மலர்ச்சியுடையதாக இருக்கும். அவர்கள் யார்? அல்லாஹ் 88வது அத்தியாயத்துடைய 8வது வசனத்திலே சொல்கிறான், உஜூஹு யௌமஇதின் நாஇமா, அந்நாளில் சில முகங்கள் மலர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும், மலர்ந்து கொண்டே இருக்கும். 75வது அத்தியாயத்துடைய 22வது வசனம், உஜூஹு யௌமஇதின் மாலியா, அந்நாளில் சில முகங்கள் மலர்ச்சி அடைந்து கொண்டே சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். 80வது அத்தியாயம் 38வது வசனம், உஜூஹு யௌமஇதின் முஸ்பிரா, அந்நாளில் சில முகங்கள் மீது ஒளி வீசிக்கொண்டு பிரகாசமாக இருந்து கொண்டே இருக்கும். 80வது அத்தியாயத்துடைய 39வது வசனம், லாஹிகத்தும் முஸ்தபிஷிரா, மகிழ்ச்சியோடு சிரித்துக் கொண்டு சகோதரர் மத்தியிலே, தன்னுடைய சகோதர மத்தியிலே பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். 75வது அத்தியாயம் 23வது வசனம், இலா ரப்பிஹா நாதிரா, அவர்கள் தன்னுடைய இறைவனை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள், ரப்புடைய முகத்தை பார்த்துக் கொண்டு ரசித்துக் கொண்டே இருப்பார்கள், அந்த ரப்புடைய பாதத்திலே விழுந்து சுஜூத் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த பூமிகளுக்கு இந்த வாக்கியம் கிடைக்கும் என்றால் இந்த வாழ்வு இந்த வாழ்வை நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம். பாவியாக வாழ்ந்து அல்லாஹ்வை வெறுத்து, அல்லாஹ் நம்மை வெறுத்து நரகத்திலே தூக்கி எறியக்கூடிய வாழ்வு வேண்டுமா? அல்லது சொர்க்கத்திலே ஒளி வீசக்கூடிய, முகத்திலே எண்ணெய் பிரகாசிக்கக்கூடிய, ரப்புடைய அருள் கிடைக்கக்கூடிய, ரப்புடைய கரம் நம் மீது படக்கூடிய, ரப்பு சொர்க்கத்திலே நம்மை வைத்து அழகு பார்க்கக்கூடிய வாழ்வு நமக்கு வேண்டும். கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடியவர்கள் நாமகத்தான் இருக்க வேண்டும். இந்த போன்ற நபிமொழிகள் எல்லாம், இது போன்ற ஹதீஸ்களை எல்லாம் கேட்ட பிறகும் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதிகால தொழில்களை பேணக்கூடியவர்களாக மாற வேண்டும். தன்னுடைய வீட்டிலே மார்க்கத்தை எப்பொழுதும் போதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தன்னுடைய மனைவிக்கு நாம் அறிந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஹிஜாபை இந்த பூமியிலே வாழ்கின்றவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
நம்முடைய சூழல் எப்பொழுதும் குர்ஆன் சுன்னா என்கின்ற அந்த வட்டத்திற்குள்ளேயே நாம் பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தாண்டி நம்முடைய அறிவை கொண்டு செல்லக்கூடாது, அதை தாண்டி நம்முடைய யூகத்தை கொண்டு செல்லக்கூடாது. படைத்த ரப்புல் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு இந்த பூமியிலே நாம் அப்படியே பின்தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த வாக்கியம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு இறுதியான ஒரு நபிமொழி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கூட்டத்தை கேட்க வைத்து கேள்வி கேட்பான். என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் 5678வது நபிமொழி. மறுமை நாளில் ஒரு கூட்டத்தாரை அழைத்து கேட்பானாம், உனக்கு நான் இந்த பூமியிலே கண்ணியத்தை கொடுக்கவில்லையா? உனக்கு தலைமைத்துவத்தை உனக்கு நான் வழங்கவில்லையா? நல்ல மனைவியை உனக்கு கொடுக்கவில்லையா? நல்ல கால்நடைகளை உனக்கு வழங்கவில்லையா? செல்வ செழிப்பை உனக்கு கொடுக்கவில்லையா? எல்லாத்தையும் என்னிடத்தில் இருந்து அனுபவித்து ஏன் நீ மறந்தாய்? ஏன் எனக்கு நன்றி கெட்டவனாக மாறினாய்? யா அல்லாஹ், இப்பொழுது உணர்ந்து கொண்டேன், என்னை நீ மன்னித்து. நான் இந்த பூமியில் உன்னை மறந்து போய்விட்டேன். யா அல்லாஹ், நீ மறந்தாய், இப்பொழுது உன்னை நான் மறக்கிறேன். என்னுடைய அருள்மொழிக்கு கிடைக்காது. என்னிடத்தில் இருந்து மிக மிக தூரமாக நீ போய்விடுகின்றே. அந்த நேரத்திலே அவனை பார்த்து சொல்லக்கூடிய நதிமொழிகள் எல்லாம் உண்டு. ஆகவே படைத்தரக்கூடிய முகத்தை அந்த சொர்க்கத்தில் மறுமையில் நீங்களும் நான் பார்க்கக்கூடிய வாக்கியத்தை அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகத்தை பார்க்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எண்ணற்ற நபித்தோழர்களோடு அந்த சொர்க்கத்திலே நீங்களும் நானும் உலாவரக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சுஹதாக்களோடு, முத்தகீன்களோடு, சாலிஹீன்களோடு உயிர் தியாகம் செய்தவர்களோடு அவர்கள் அந்த மறுமை நாளிலே இறைச்சம் கொண்டவர்கள் இருப்பார்கள். அந்த வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய இரண்டாவது ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிது தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.